அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கலந்து கொள்ள பதினெட்டு ஜோதிடர்களை இணைத்து அல்லும் பகலும் தன்னை தேர்விய முறையில் பொருத்தி ஆய்வு செய்து வரும். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், வாழ்வுக்கெல்லாம் நாம் அன்பு செய்ய வேண்டும் என வாழும் அப்பா முனைவர் காசோ ராதாகிருஷ்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அன்பு சன்மார்க்கி பொருளாளர் ஐயா ஏபி கதிர்வேல் ஐயா குடும்பத்தார் மற்றும் சட்டங்கள் குழு தங்கவேல் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நிறைவு வாழ்த்துறை வழங்க உள்ள முனைவர் ஈஸ்வரன் ஐயா மற்றும் அவர்களுடன் வந்துள்ள பெரியோர்கள், உலக தமிழ் நெறிக்கழக பொதுச் செயலாளர், தமிழக காவலர், எங்கள் வாழ்க்கை வழிகாட்டி சிவலிங்கம் ஐயா அவர்களுடன் வந்துள்ள பெரியோர்கள், கவியம்புத்தூர் தமிழ் சங்கம் பொதுச் செயலாளர் இலக்கிய தென்றல் கணேசன் ஐயா அவர்களுடன் வந்த பெரியோர்கள், நிகழ்ச்சி தொகுப்பு வழங்க உள்ள இலக்கிய தென்றல் தமிழ் நிலா திருமதி சண்முகா தேவி அம்மா அவர்களையும், சன்மார்க்க பெருநெறியில் வாழும் பெரியோர்கள், வணக்கத்துக்குரிய உயர் புண்ணிய வழியில் வாழும் கோவை, விழாக்குறிச்சியம், போத்தனூர், அன்னூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து வந்துள்ள அனைத்து சன்மார்க்கிகளையும், சோதிட உலக சொற்பொழிவாளர்கள், கோவை கீர்த்தி முறை சோதிடர்கள் டாக்டர் திருமதி இந்திராணி அம்மா, திரு சிவராஜ் ஐயா, சேலம் வைத்தியலிங்கம் ஐயா மொழியில் டாக்டர் விஜயலிங்கம் ஆதிபு ஐயா, அகில உலக மகளிர் சோதிட அமைப்பு சொல்லூர் திருமதி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களை சார்ந்த பெரியோர்கள், கரூர் திரு ரவீஷ் ஜெயக்குமார் ஐயா தலைமையில் வந்துள்ள அகத்தியம் குழு, ஆயிலை பாலகிருஷ்ணன் ஐயா, வாருங்கள் வளர்வோர் குழு, கருணா திரு சௌந்தரராஜன் ஐயா குழு, உலகம் முழுவதும் நேரடியில் ஒளிபரப்பு செய்யும் அகத்தியம் குழு, ஈரோடு கலிபாலன் ஐயா, சந்திரசேகர் ஐயா, தேவராஜ் ஐயா, கீர்த்தி முறை சோதரர்களுக்கு பரிசு வழங்க உள்ள காந்திபுரம் சண்முகம் ஐயா குடும்பத்தார், புகைப்பட குழு நண்பர் கோபாலா குழு, புதிதாக வந்துள்ள ஜோதிடர்கள், இச்சன்மார்க்க சங்க பெரியோர்கள், ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா மாணவர்கள், மறக்கமையா அனுபவங்களை தந்த சௌமியா பிரிண்டர்ஸ், பெயர் விட்டு போயிருந்தால் அனைவரையும் முனைவர் காசோ ராதாகிருஷ்ணன் சோதிட ஆய்வு மையத்தின் சார்பாக, சோதி மைய அறக்கட்டளையின் சார்பாக ஒருவோர் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு வந்தால் பெறலாம் நல்ல வரவே என்பது போல கீர்த்தி முறையில் அதிசயங்களை உணர வந்துள்ள அனைத்து ஜோதிடர்களையும் தனித்தனியாகவும் ஒவ்வொருவராகவும் அன்பு கொடுத்து வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். திட்டமிட்ட பணியாலே திருத்தமாக நடத்திடுவார். செவிக்கு தந்த சிற்பமெல்லாம் செழுமையாக விளங்கிடும். சீரான ஒளியனவே சிறப்பான சிற்பமாகும். நல்லதொரு சுற்றுலை உரையாற்ற திரு ஏடி கதிர்வேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அறக்கட்டளையின் சார்பாக அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். வணக்கம். ஜோதி அருட்பெரும் ஜோதி சவுண்ட் கம்மி சம்பவர் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சான்றோர் பெருமக்களே,
கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்ற அற்புதமான விஞ்ஞான சோதிட உலகமானது நாளுக்கு நாள் விரிவடைந்து உலகமெல்லாம் கிழக்கு மேற்கு நாடுகளைச் சேர்ந்த அத்தனை சோதிடர்களும் அந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததியினுடைய முறையை தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வருகின்ற அந்த வளர்கின்ற இந்த காலத்திலே கிருஷ்ணமூர்த்தி பத்ததியினுடைய விழிப்புணர்வு மாநாடாகவும் மூன்றாவது நமது அறக்கட்டளையினுடைய மாநாடாகவும் சோதிட மாபெரும் கருத்தரங்கமாகவும் இன்றைய நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினராக நமது மேனாள் முதல்வர் நமது ஈஸ்வரன் ஐயா அவர்களை தலைமை ஏற்று நிறைவுரையை சோதிடர்களுடைய உரையெல்லாம் தொகுத்து வாழ்த்தி அவர்கள் வாழ்விலே மகிழ்ச்சியை ஏற்படுத்த பேசுமாறு வேண்டிக் கொண்டபோது பத்திரிகையை பார்த்தவுடன் கணேசன் ஐயா கேட்ட கேள்வி, எங்கே என்னுடைய பெயரை காணோம் என்று. ஐயா, இது சோதிடர் மாநாடு, நான் சோதிடர்களுக்கு வாய்ப்பு குறைவு, இருப்பினும் கணேசன் என்ற ஒன்று இல்லாமல் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்ற ஒன்று இல்லை. கிருஷ்ணமூர்த்திக்கு அடிப்படையாக விளங்குவது, பெரியோர்களே நன்றாக கவனியுங்கள், ராம் நன்னேந்திர சரஸ்வதி சாமிகளும் அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் விநாயகர் பக்கத்தில் நிற்கிறாங்க. ஒருத்தர் ராம் நன்னேந்திர சரஸ்வதி சாமிகள், இன்னொருத்தர் ராம்பவ் ஐயா. இவர்கள் இருவரும் தான் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி உலகத்தில் உலவுவதற்கு அடிப்படை மாணவர்களாக உச்சிஷ்ட மகா கணபதியிடம் இருந்தவர்கள். இவர்கள் இருவரையும் காஞ்சி பெரியவர் அவர்கள் நமது KS கிருஷ்ணமூர்த்தியிடம் அடையாளத்தை காட்டி, அவர்களெல்லாம் ஒரே பூமியை தஞ்சாவூரை சார்ந்தவர்கள். இப்பொழுதுதான் கணேசன் ஐயாவுக்கு செய்தி சொல்ல இருக்கிறேன். ராம் நன்னேந்திர சரஸ்வதி சாமிகளும் ராம்பவ் ஐயா அவர்களும் ஒரு விநாயகர் ஹோமத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காலத்திலே உலகம் முழுவதும் நடத்தி கொண்டிருந்தார்கள். விநாயகர் ஹோமம் என்றால் நமது ஊர்களிலே கோயில்களிலே நடத்துகின்ற விநாயகர் ஹோமம் போல அல்ல. ஒரு விநாயகர் ஹோமம் 22 மணி நேரம் நடைபெறுகிறது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஒரு விநாயகர் ஹோமம் 22 மணி நேரம் நடைபெறுகிறது. அதிலே முழங்குகின்ற அந்த அக்னி சுவாலையிலே நம் ராம்பவ் ஐயா அவர்கள் நீண்ட அந்த நெருப்பு குழாமிலே அங்கே வைக்கப்பட்டு இருக்கின்ற அந்த மந்திர குச்சிகளின் இடையே படுத்துக்கொள்கிறார். கேளுங்கள் பெரியோர்களே, இப்படிப்பட்ட அதிசயத்தை நீங்கள் உலகம் முழுவதும் எங்கும் பார்க்க முடியாது. அப்படி நடு நெருப்பில் படுத்துக்கொண்டு அந்த மந்திரங்கள் ஓதி அதன் மூலமாக இந்த உலகம் நிலைபெற வாழ வேண்டும் என்று நினைத்தவர்கள்தான் இந்த 2 குருமார்கள். இவருடைய மாணவர் தான் KS கிருஷ்ணமூர்த்தி. அதுதான் உச்சிஷ்ட மகா கணபதியினுடைய மூல படம். நாம் இங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிற விநாயகர் ஹோமத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நேராக நெருப்புக்குள்ளே படுத்துறார் ஐயா. படுத்துட்டு அப்படியே ரோல் பண்ணுறார் தன்னுடைய உடம்பை. நான் ராம்பவ் ஐயாவை நேரில் நான் பார்த்துருக்கிறேன். அவர் ஆசீர்வாதம், அவருடைய ஆசீர்வாதத்தால் வளர்ந்தது தான் KS கிருஷ்ணமூர்த்தி என்ற அற்புத மாமேதை. இவர் செய்த செய்திகள் என்னவென்றால், உலகம் முழுவதும் இருக்கின்ற சோதிடத்தை கற்றுக்கொண்டார். மேற்கத்திய நாடுகள் சோதிடத்தை என்ன சொல்லுகின்றன, கிழக்கத்திய நாடுகள், அது சென்னை ஆகட்டும், வங்காளமாகட்டும், இன்னும் உத்தரப்பிரதேசமாகட்டும், ராஜஸ்தான் ஆகட்டும், இது போன்ற மாநிலங்களில் சோதிடம் எவ்வாறு இந்தியாவில் நிலவுகிறது என்பதை கற்றுக்கொண்டு இறுதியாக அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி, கிருஷ்ணமூர்த்தியினுடைய சோதிட முறை என்று தமிழில் பொருள். ஆக இந்த கணேசன் ஐயா கலையம்புத்தூர் அவர்களுக்கு நான் அங்கு சொல்லவில்லை, கணேசன் இல்லாமல் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி இல்லை. ஆகவே நீங்கள் எழுந்து வந்து இந்த நிகழ்வை ஒரு ஆசியுரையும் வாழ்த்துரையும் வழங்கி இந்த சோதிடம்
நாளும் நாளும் வளர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கிலே பலத்த கைதட்டலுடன் கணேசன் ஐயாவை நாம் மேடைக்கு கூப்பிடுகிறோம். மீண்டும் சொல்கிறேன், இலக்கியவாதிகளுக்கு 5 நிமிடம்தான் நமக்கு சோதிடத்திற்கு காலம் தேவைப்படுவதால் அவர் ஒரு 5 நிமிடத்தில் முடித்து கொள்ளலாம். கணேசன் ஐயா, உங்களுடைய சொற்பொழிவுகளை உலகம் முழுவதும் நம் அகத்தியர் அனுப்பி கொண்டிருக்கிறார். நீங்கள் பேசுவது உலகத்தில் இருக்கின்ற அத்தனை சோதிடர்களும் தங்கள் வீட்டில் அமர்ந்து வாருங்கள் ஐயா, உங்கள் உரையை தாருங்கள். நன்றிகள் ஐயா. அவர்க்கே நாளெல்லாம் புனிதமாகும் வாழும் முறை அறிந்தவர்க்கே வளமான வாழ்வு வாழ்ந்திட்டால் வாழ்வெல்லாம் பொன்னாகும் வருங்காலம் வாழ்த்தி நிற்கும் எந்நாளும் நல்லதொரு தொடக்கமே நனி நல்கும் இந்நாளில் இனிய இந்நிகழ்வில் தொடக்க உரையாற்ற கவையன்புத்தூர் தமிழ்ச்சங்க நிறுவனர் திரு கணேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவைக்கு என் வணக்கம். அன்னை தமிழே, உன்னை வணங்கி என்னை கொடுக்கிறேன், பண்ணை கொடு பாட்டை கொடு, இந்த நாட்டை காக்க விண்ணை தொடும் வித்தையை கொடு, வீறு கொண்டெழ என சொல்லி என் அன்னை தமிழுக்கும் என்னை ஈன்ற தாய் தந்தையர்க்கும் என்னை உருவாக்கிய ஆசான்களுக்கும் என்னை வளர்த்த விநாயகப் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் சரஸ்வதிக்கும் அனைவருக்கும் தமிழ் அன்னைக்கும் எனது முதற் வணக்கத்தை உரித்தாக்கி, இங்கே மேடையின் கண் வீற்றிருக்கின்ற சான்றோர்களுக்கும் என்னெதிரே வீற்றிருக்கின்ற நாளைய நம்பிக்கை நட்சத்திரங்களை எல்லாம் உருவாக்கி இந்த நாட்டிற்காக அர்ப்பணித்து நல்ல செயல் வீரர்களாய் வடிவமைத்து கொடுத்த முதுபெரும் சிற்பிகளுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். வள்ளுவன் சொல்லுவானே 666வது குறளில், எண்ணிய எண்ணியாங்க எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின் என்கின்ற வள்ளுவனின் வாக்கிற்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கெல்லாம் நாம் எல்லாம் பல முறையில் பல செயல்பாடுகளில் திட்டமிட்டிருப்போம். அந்த திட்டமிட்டு வாழுகின்ற வாழ்க்கைக்கெல்லாம் இவர்களெல்லாம் இன்று நடத்தக்கூடிய கேபி முறையில் ஜோதிடம் என்கின்ற அந்த கலையின் மூலமாக நமக்கு அது ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிறது. வாழும் வழிகாட்டியாக, ஒரு ராஜ பாட்டையாக அது நமக்கு அமைந்திருக்கிறது. ஏன்னா நாம் எதையும் திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த திட்டமிட்டு செயல்படுகின்ற செயல்பாட்டிற்கெல்லாம் இது ஒரு வழிகாட்டுதலாக நமக்கு. ஏன்னா இன்றைய வரலாறு நேற்றைய வரலாறு தெரியாவிட்டால் இன்றைய நிகழ்வுகள் சரிப்படாது. இன்றைய வரலாறு தெரியாவிட்டால் நாளைய வாழ்வு நன்றாயிருக்காது. நாளைய வாழ்வு நாம் அறியாவிட்டால் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த ஜோதிடங்களை எல்லாம் நாம் ஏன் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாளைய வாழ்வு எப்படி அமைய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் வடிவமைத்து கொள்வதற்காக முன்னேற்பாடாக அமையும் என்பதால் தான் இந்த ஜோதிட கலை. அதில் பல பேர் பல முறையில் வழி வழியாக சொல்லுகின்றவர்களும் தொழில் ரீதியாக சொல்லுபவர்களும். இப்படி அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பல பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பிலிருந்து மற்ற முதுகலை வரைக்கும் இவர் மாதிரி முனைவர் பட்டம் பெறுகின்ற வரையிலும் அந்த ஜோதிட கலை வளர்ந்திருக்கின்றது. ஆனால் ஐயா சொன்னதைப் போல கிருஷ்ணமூர்த்தி பத்தர் என்பவர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜோதிடங்களையும் கற்றுக்கொண்டு புதிதாக இந்த இயற்கை கோள்களினுடைய செயல்பாட்டின் படிதான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற உயிர்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதன்படி இயற்கையோடு இயைந்து நம் வாழ்க்கையை அமைத்து கொண்டால்தான் அது இயல்பான வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் மென்மேலும் இன்னும் மக்களை எல்லாம் நல்வழிப்படுத்த கேபி முறையை பயன்படுத்தி நீங்களும் வளர கவையன்புத்தூர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் இங்கே கூடியிருக்கின்ற ஆன்றோர்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அமைப்புகள் அத்தனையும் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உரித்தாக்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் என்கின்ற அறிவை போல நீங்கள் உங்களுடைய அறிவை பெருக்கிக் கொண்டு மென்மேலும் வளர்வதற்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாநில மாநாடு
இதில் அமர்வு வாரியாக இனி நிகழ்வுகள் தொடங்க உள்ளது. முதல் அமர்வாக தலைமையேற்று நடத்தி கொடுப்பவர் முனைவர் காசோ ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள். இவர் நல்லதொரு பண்பாளர். இதழ் விரித்த சொற்கள் எல்லாம் இனிதாக பூத்து வரும். அதிராத சொல்லாலே அகமும் மகிழ்ந்து வரும். அன்பாலே ஈர்த்திடுவார். அகிலத்தில் புகழ் பெறக்கூடிய ஐயா அவர்களை இந்த அமர்விற்கு தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது சோதிட துறைக்குள் செல்ல இருக்கிறோம். கணேசன் ஐயா அவருடைய குறுகிய உரையினுடைய ஆழத்தை நீங்கள் அனைவரும் எடுத்து மாணவர்கள் மேலும் மேலும் வாழ்வதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பெரியோர் அவர்கள். கேட்டுக்கொள்ளுங்கள் பெரியோர்களே, 3 MA முப்பட்டையினுடைய பிஜி உயர்நிலை கல்வி பயின்றவர். அதுபோக எம்எட், அதற்கு அடுத்தபடியாக எம்ஃபில், பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம் என்று பல்வேறு புத்தகங்களை துறைகளிலே ஆழ்ந்து அனுபவித்த இலக்கிய தென்றல் என்று இன்று நாம் மாலையில் அவருக்கு பட்டம் அளிக்க இருக்கிறோம். இலக்கிய தென்றலுக்கு முதல் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த சோதிட நிகழ்வுக்கு செல்வதற்கு முன் காலையில் வழிபட்டவர்களுக்கு, வழிபாடு நிகழ்வுகளை நடத்தி கொடுத்த பெரியோர்களுக்கு ஒரு பாராட்டுதலினை செய்து விடுவோம். முதலிலே இந்த அருட்பெரும் ஜோதியை ஏற்றி நம்மையெல்லாம் ஆக மகிழ்வித்த வானதி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தமிழ் நிலா, கணேசன் 3 MA பட்டதாரி என்றால் தமிழ் நிலா 4 MA பட்டதாரிகள். அவர்களும் எம்எட், எம்ஃபில், PhD, அதுபோக வேறு எனக்கு வாயில் சொல்ல முடியாத 2-3 பட்டங்களை பெற்று தமிழ் இலக்கிய துறையிலே, குறிப்பாக கவிதை துறையிலே தன்னேர் இல்லா பெருமை பெற்ற அந்த பெண்மணிக்கு நாம் அனைவரும் பலத்த கைதட்டல்களை கொடுத்து வானதி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு பயனாடியை போர்த்த நமது தமிழ் நிலா அவர்களை அழைக்கிறோம். அம்மா வாருங்கள் மேடம். கைதட்டி இந்த வள்ளல் பெருமான் ஆய்வாளரை, அதே மாதிரி நமது பொருளாளர் அவர்கள் நாட்காட்டியை அளித்து இந்த நாள்தான் வாழ்க்கையில் முக்கியம், நாளினுடைய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் கோள்கள் தான் முக்கியம் என்பதை சொன்ன நமது கதிர்வேல் ஐயா அவர்கள் நமது வானதி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நாட்காட்டியை வழங்குவார்கள். அடுத்தபடியாக நாம் வாழுகின்ற வாழ்க்கைக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டியும் துணையும் தேவை. வள்ளுவ பெருந்தகையாகிய வாழ்கின்ற பெரியாரை துணை கோடல் என்பதற்கு அடிப்படையாக இருக்கின்ற எங்கள் குடும்பத்தின் வழிகாட்டி, வள்ளல் பெருமான் வழிகாட்டி, தமிழ் காவலர், தமிழ் மொழி காவலர் என்ற பட்டத்தை இன்று நாம் அளிக்க இருக்கிறோம். உலக தமிழ்நெறி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வள்ளல் பெருமான் எழுதிய உரைநடை நூலை வானதிக்கு பரிசாக அளிக்க இருக்கிறார்கள். வாருங்கள் மொழி காவலர் அவர்களே. பொருளாளர் கதிர்வேலு ஐயா அவர்கள் கணேசன் ஐயா அவர்கள் வாழ்ந்த காலத்திலே ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயா என்ற ஒழுக்க நெறியினுடைய உயர்ந்த பள்ளியில் கல்வி கற்றவர். அப்படிப்பட்ட தனது மாணவருக்கு கணேசன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார்கள். ஐயா உங்கள் மாணவருக்கு ஒரு பொன்னாடை வெளிப்பா. நாட்காட்டியை வானதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பொருளாளருக்கு அளிப்பார்கள். அடுத்தது ஒரு அற்புதமான செய்தி. டாக்டர் ஈஸ்வரன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொண்டு வரவில்லை. அவரை ஒரு அமைதியாக இருக்க வைத்து விட்டேன்.
இந்த விழாவினுடைய நிறைவுரை நாயகன் ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கு அனைவரும் பலத்த கைதட்டல்களை. இப்போ நம்ம கணேசன் ஐயாவை பார்த்தா 3 MA M.Ed M.Phil படிச்சுக்கிறாரு. தமிழ்நிலாவை பார்த்தோம் 4 MA M.Phil M.Ed PhD இதெல்லாம் படிச்சிருக்காங்க. நமது பிரின்சிபால் ஐயாவினுடைய தகுதியை சொல்லுகிறேன் கேளுங்கள். 2 MA M.Com MBA M.Phil PhD பல்வேறு கல்லூரிகளிலே பெரியோர்களே பல்வேறு கல்லூரியிலே முதல்வராக பணியாற்றியவர். இந்த நாட்டினுடைய பொருளாதார செய்தியெல்லாம் ஆய்வு செய்து இந்த நாட்டினுடைய பொருளாதார நிலை உயர வேண்டும் என்று வெள்ளையர்கள் எடுத்து சென்ற பல்லாயிரம் கோடி ரூபாயை இந்திய திருநாட்டுக்கு மீட்டு வந்தவர் இந்தியாவினுடைய முதல் நிதியமைச்சர் டாக்டர் R.K. சண்முகனார் அவர்கள் ஆவார்கள். அவர்கள் இந்த கோவை என்ற மாநகரை படைக்கிறார்கள், உருவாக்குகிறார்கள். அவர்தான் இந்த மாநிலத்தினுடைய இந்த மண்ணினுடைய தந்தை. அவர்தான் ஃபாதர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் என்று 64 மில்களை உருவாக்க ஆலோசகராக இருந்து கோவையை உலகை தலைநிமிர்ந்து பார்க்க செய்தவர். அவர் சென்ட்ரல் ஸ்டுடியோவிலே கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் வேலை கொடுத்தவர். அப்படிப்பட்ட அந்த உலக பொருளாதார மேதையால் உருவாக்கப்பட்ட இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் நமது பிரின்சிபால் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் உலக பொருளாதார நிலையில் இந்தியாவின் பங்கு குறித்து ஆய்வு செய்து உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நமது பொருளாளருக்கு இந்த நூலை அளித்து நம்மையெல்லாம் மகிழ்ச்சி செய்வார்கள். நன்றி ஐயா. இனி நீங்கள் கீழே இருக்கலாம். இப்பொழுது சோதிட துவக்க விழா என்ற எதை துவக்குவது, என்ன செய்தியை சொல்வது என்கின்ற ஆய்வை நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்கள் இரவு 11 வரை இந்த மலரை தயார் செய்கின்ற பணியிலேயே இருந்து அதை நேற்று இரவு 11 மணிக்குத்தான் முடித்தோம். அது இப்பொழுது வந்துவிடும் 1 மணி நேரத்தில். நமது ஈஸ்வரன் ஐயா அவர்கள் அதை தொடர்ந்து கண்காணிக்குமாறு கேட்டுக்கொண்டு, இப்பொழுது நாம் அனைவரும் நேற்று இங்கு இருக்கின்ற தொலைக்காட்சியில் பார்த்தோம். திருநள்ளாறினுடைய கோயிலினுடைய சனி பெயர்ச்சி கணக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கிறது. அது அனுமான கணிதம். இந்தியாவில் 2வது வந்த கணிதம் சோதிட கணக்கியல் கணிதம். அந்த திருநள்ளாறு வாக்கியம் என்றும் திருக்கணிதம் என்று நமது இந்திய முறையிலே பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த கணித முறையை சனி பயிற்சி ஆனாலும் திருநள்ளாறு அது அடுத்த மாதம் பயிற்சி ஆகிவிட்டு நமக்கு இப்பொழுதே இறைவன் அருளை தர வேண்டும் என்று பல கோடி மக்கள், பல லட்சம் மக்கள் நேற்று திருநள்ளாறில் இருந்து தமது பிறவி வினையை எப்படி வெளியேற்ற வேண்டும் என்பதை கண்ணீர் மல்க இறைவனிடம் வேண்டியதை நாம் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருந்தோம். அப்பொழுது எனக்கு என்ன சிந்தனை ஏற்பட்டது என்றால், இன்று காலையில் நாம் 10:30 இந்த நிகழ்வை துவங்குவதாக இருக்கிறோம். 10:30 கோள் கிருஷ்ணமூர்த்தி பദ്ധதியில் என்ன சொல்கின்றன என்பதை சொல்லி விழாவை துவங்கி வைத்து அடுத்தவரை பேசலாம் என்று ஒரு 5 நிமிடங்களில் நாம் கிருஷ்ணமூர்த்தி பദ്ധதியை காலை 10 மணிக்கு இந்த பூமிக்கு என்ன சொல்கிறது என்ற செய்தியை பார்த்துவிட பணி அளவில் பார்க்கின்ற பொழுது பாருங்கள், ரிஷப லக்னத்திலே ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் சென்று கொண்டு இருக்கின்ற பொழுது நமது விழா துவங்கி இருக்கிறது. சுக்கிரனும் சந்திரனை போல மகிழ்ச்சியான செய்தி இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. சுக்கிரனும் சந்திரனும் சேரும் பொழுதுதான் கண்ணதாசன் சொல்கிறான், கால்கள் இல்லாமல் வெண்மதி வானில் தவழ்ந்து வரவில்லையா, தன் கைகளினால் மலர்களை அணைத்து காதல் தரவில்லையா என்பது சுக்கிரனும் சந்திரனும் வானத்தில் இரவில் நமக்கு கொடுக்கின்ற காட்சியைத்தான்.
கண்ணதாசன் கவிதையாக வடித்திருக்கிறார். அதுபோன்று சிந்தனை குறித்து நாம் என்ன சிந்திக்க இருக்கிறோம் என்பது குறித்து சந்திரன் நமக்கு இப்பொழுதெல்லாம் இந்த கிருஷ்ணமூர்த்தி படிக்காதவர்கள் கூட லக்கண புள்ளி என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதை நான் பார்க்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி பத்ததியிலேயே மிக வலிமையானது பெரியோர்களே லக்கணம் நின்ற நட்சத்திரமாகிய ரோகிணி சந்திரன். அது பாருங்கள், மிக அற்புதமாக நமக்கு 11ஆம் பாவகத்தில் நிற்கிறது. இந்த 11 16 46 ஆக இந்த மாநாடு வெற்றியை தருகிறது என்ற அற்புதத்தை இந்த சந்திரன் வாயிலாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஏன் ஒரு பலத்த கைதட்டல் கொடுக்கக்கூடாதா? வெற்றியை சந்திரன் மூலமாக ஈட்டுகிறோம் பெரியோர்களே. சுக்கிரனை எடுத்துக்கொண்டால் அந்த சுக்கிரக்கோளானது தமிழில் வக்ரம் சொல்கிற ரெட்ரிகேட் ஆகி 10ஆம் பாவகத்தில் நிற்குது. லக்னாதிபதி சந்திரன் 11இல் நிற்கிறது. சோதிடர்களே 10ம் 11ம் ஆப்பரேட் ஆகிறது. இந்த அறக்கட்டளை எதிர்காலத்திலே மீன ராசியில் இருப்பதால் உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை படித்தவர்களை எல்லாம் அழைத்து வந்து நடத்தப் போவது என்பது வள்ளல் பெருமானுடைய வார்த்தையில் சொல்லுகிறேன், சத்தியம் சத்தியம் சத்தியம். இப்பொழுது கேபி முறையிலே என்ன சொல்கிறது என்பதை வெகு வேகமாக பார்த்து விடலாம். முதல் உபநட்சத்திரம் என்கின்ற சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு லக்னாதிபதி 6 1 6 10 இருக்கிறது. பாலகிருஷ்ணய்யா 1 6 10க்கு என்ன பலன்? 1ங்கிறது யார் நீ, 6ங்கிறது போட்டிகளில் வெற்றி, 10 என்கிறது பேரும் புகழும் உயர்வும் மகிழ்ச்சியும். சுக்கிரனை போன்று வானத்தில் ஒரு கோள் இருக்கிறதா? நீங்கள் வீட்டிலே மலர்களை கட்டி வியாபாரத்தை பண்ணி பணங்களை அள்ளி கொட்டுகிறீர்களே, அதுவும் சுக்கிரன்தான். மலர்கள் சுக்கிரனும் சந்திரனும் தான். அதனால்தான் பாலகிருஷ்ணனை கூப்பிட்டேன். அப்படி அந்த சுக்கிரன் வக்ரகதியில் இருந்து கொண்டு சனியினுடைய நட்சத்திரத்தில் செல்கிறது. அதனால் எதெடுத்தாலும் தாமதம் 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 என்ற நிலையில்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. சனி கோளானது நேற்றே மீன ராசிக்குள் பிரவேசித்து மீன ராசியில் 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு பாருங்கள் சோதிட பெரியோர்களே, 9 10 ஆகிய வேலைகளை தர்ம கருமாதியாக தர்ம கர்மாதிபதியாக சனி 9 10க்குண்டான வேலையை மீனத்தில் இருந்து செய்கிறது. அதுதான் சிறப்பு. மீனம் என்கின்ற குரு ராசியிலிருந்து 9 10 செய்கிறது அடுத்த சிறப்பு. இந்த அறக்கட்டளையினுடைய முடிவை சனிதான் செய்கிறது. சனி மீண்டும் சந்திரனுடைய சாரத்தில் புணர்வாக இருக்கிறது. சந்திரன் 11இல் இருப்பதால் நீண்ட நெடிய நாட்களுக்கு உயர்ந்த மரியாதையை பெற இருக்கிறது. 2வது உபநட்சத்திரம் சந்திரன் 4க்குடையது. அதுதான் இந்த கட்டிடம், நாம் இருக்கின்ற இடம். அந்த சூரியன் எடுத்துக்கொண்டால் சூரியனும் 10இலிருந்து சனியை நட்சத்திரத்தில் செல்வதால் அரசு துறையில் இருக்கின்ற அதிகாரிகள், வள்ளல் பெருமானுடைய பெயரிலே சோறிடக்கூடிய பெரியோர்கள் எல்லாம் நமது அறக்கட்டளையில் இணைந்து எதிர்காலத்திலே இந்த சோதிட அறக்கட்டளை மூலமாக கூட ஏழைகளுக்கு உதவி செய்ய இருக்கிறார்கள். காரணம், சனி கர்மஸ்தான அதிபதி, கர்மஸ்தானத்தில் குரு வீட்டில் இருக்கின்றார். அது அடுத்த சிறப்பு. 3வது உபநட்சத்திரம் ராகு. இந்த சோதிடர்களுக்கெல்லாம் ஒரு செய்தி, மீன ராசியிலே சனி சுக்கிரன் புதன் சூரியன் சந்திரன் ராகு என்று 6 கோள்கள் சேர்ந்த அற்புதமான நாளிலே நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் 5 கோள்களும் நன்றாக கேளுங்கள், புதிய புதிய செய்தி. இந்த 5 கோள்களும் ராகுக்கு கட்டுப்பட்டவை தான். இந்த ராகு தான் குருவனுடைய வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருந்து கொண்டு ராகு லக்னத்தில் இருப்பதால் வள்ளல் பெருமானுடைய பேர் அருளை பெற்று இந்த கூட்டம் நடக்கிறது. அவருடைய இல்லத்திலேயே இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டு இருப்பதை கூட நம்ம சோதிடம் சொல்கிறது.
4வது உபநட்சத்திரம் சுக்கிரன் 10ல் இருந்து கொண்டு 6ஐ தொடர்பு கொள்வதால் வெற்றிகள், வாழ்த்துக்கள், அதிசயங்கள், அற்புதங்களை எதிர்காலத்தில் நிகழ்த்த இருக்கிறோம். 5க்கு நிற்கக்கூடிய சனி குருவினுடைய சாரத்தில் இருப்பதால் தர்ம கர்மங்களை செய்ய இருக்கிறோம். 6வும் குருவில் இருப்பதால் போட்டி போட்டுக்கொண்டு நான் பேச வருகிறேன் என்று யாரோ வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் குரு சந்திரன் தொடர்பு பெற்றவர் என்று கேபி சொல்லுகிறது. 7 சுக்கிரன். இங்கு வந்திருக்கின்றவர்கள் சிலர் மகாவிஷ்ணு ரங்கநாதர் பக்தியுடையவர்கள் கூட இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சுக்கிரன் மிக மிக அழகாக நமக்கு நம்முடைய நாட்டினுடைய இந்தியன் ட்ரெடிஷன் அஸ்ட்ராலஜி உச்சம் பெற்று காட்டுகிறது. 8 செவ்வாய் இருப்பதால் நாம் வருகின்றவர்களும் திரும்பி செல்கின்றவர்களும் கவனமுடன் பயணத்தை செலுத்த வேண்டும் என்ற ஒரு புதிய எச்சரிக்கையை இந்த செவ்வாய் சொல்லுகிறது. ஆனால் செவ்வாயும் குருவினுடைய சாரத்தில் செல்வதால் யாரோ திருச்செந்தூர் முருகனுடைய பக்தர் மதியம் பேச வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். அடுத்தபடியாக 9 பாருங்கள், 8க்கும் 11க்கும் உண்டான குரு வருகிறது. குரு இந்த லக்னத்தில் இருந்து கொண்டு குரு ரோகிணி நட்சத்திரத்தில் லக்னம் செல்லுகின்ற சந்திரன் நட்சத்திரத்தில் சென்று கொண்டு இருப்பதால் சாதனை நிச்சயம், இறைவனுடைய அருள் நிச்சயம், குருவினுடைய அருள் நிச்சயம் என்று காட்டுகிறது. இறுதியாக நன்றாக கவனியுங்கள், சோதிடர்களுக்கு நன்றாக புரியும். எதிர்பாராமல் 10வது உபநட்சத்திரம் சோதிடத்திற்குரிய புதனே இங்கு வந்து விட்டுகிறது. யாருக்கெல்லாம் 10வது உபநட்சத்திரம் புதன் வருகிறதோ அவர்கள் கேபி முறையிலே உலகத்தில் மிகச்சிறந்த சோதிடர்களாக வலம் வந்து கொண்டு இருக்கிறார்கள். மன்னிக்க வேண்டும், எனது பிறந்த ஜாதகத்தில் எனக்கும் 10வது உபநட்சத்திரம் புதன் மிதுன ராசியிலே மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் சென்று எனக்கு 4ஐயும் 11ஐயும் செய்கிறது. அந்த 11ஐ செய்கின்ற செவ்வாய் என்னை PhD பட்டத்தை பெற்றுக் கொடுத்தது. 11ம் புதன் என்றால் இங்கு வந்திருக்கின்ற சோதிடர்கள் கேபி முறை போன்ற துல்லிய கணிதங்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு ஆற்றல் மிக்க பணிகளை செய்ய இருக்கிறார்கள். புதன் சனியின் நட்சத்திரத்தில் சென்று சனி 10ல் இருப்பதால் பல்வேறு கருமங்களை தீர்த்து வைக்கின்ற குருமார்களாக விளங்குகிறார்கள். நன்றி. 11க்கு உடைய குரு லக்னத்தில் இருந்துட்டு 3க்குடைய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகுது. சந்திரன் போய் 11ல் இருக்குது. அதுவும் மீன ராசியிலேயே வானமண்டலத்தினுடைய 12வது ராசியில் உட்கார். இதுக்கு என்ன பொருள்னா, இந்த குருவினுடைய அருள் பெற்றவர்கள் நமது கருவூர் கண்ணனுடைய மாணவருக்குத்தான் இந்த செய்தி. குருவினுடைய அருள் பெற்றவர்கள் வேறு தேசத்தில் இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான சந்திரன் என்ற அரிசி, உணவு, இந்த நீங்கள் குடிக்க இருக்கிறீங்களே டீ, இதையெல்லாம் வேறு தேசத்திலிருந்து வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது நமது ஐயா காட்டுகின்ற டிவியிலே வெளிநாட்டிலிருந்து பார்த்துட்ருக்குறாங்க. 3 பேர் தான் அவங்க வள்ளலார் பக்தர்களாகவும் கேபி சோதரர்களாகவும் இருக்கிறதுனால இந்த நிகழ்வுக்கு உண்டான ஜீவகாருண்ய பணியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவர்களுக்கு ஒரு பலத்த கைதட்டல்களை கொடுத்து அந்த வெங்கடேச மூர்த்திக்கு வாழ்த்தை சொல்லி இன்று அவர்கள் எல்லாம் இந்த தெலுங்கு உகாதி பண்டிகையை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இந்த டிவியில் கண்ணுற்றார்களானால் அவர்கள் நீண்ட ஆயுளும் நிறை செல்வம் உயர் புகழும் பெற்று தொடர்ந்து வள்ளல் பெருமான் பணியை செய்து கேபி முறையில் துல்லிய பலன்களை பெற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இப்பொழுது இறுதியாக சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் சென்றாலும் புதன் வக்கரத்தில் இருந்து கொண்டு சனியினுடைய நட்சத்திரத்தில் சென்று கொண்டு சனி 9, 10 ஆகிய 2 காரியங்களை செய்வதால் 9, 10 என்கின்ற இரண்டும் 9 என்றது புண்ணியம், 10 அதற்கு சனி தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது இந்த உடல் ஊனமுற்ற பெரியோர்களுக்கெல்லாம் வள்ளல் பெருமானுடைய பாடலை சொல்லி அவர்களுக்கு உணவிடுதல் பணியை இந்த அறக்கட்டளை ஜோதிமய அறக்கட்டளையோடு இணைந்து எதிர்காலம் செய்யும் அது திண்ணம் என்று சொல்லி இந்த புதன்
மேலும் பல கிருஷ்ணமூர்த்தி பத்ததி சோதிடர்களை உலகுக்கு உருவாக்க இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து, இந்த பலன்களை இந்த சோதிட நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக சொல்லி, இந்த விழாவுக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு சோதிடனும் நீங்கள் எந்த முறையில் வேணாலும் சோதிடம் கற்றுக்கொண்டு சொல்லி பாருங்கள், கூட கேபியும் கற்று 2 முறையும் சொல்லி பாருங்கள், எது சரியாக வருகிறதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த கூட்டம் சோதிடர்களுக்கு சொல்லுகின்ற அறிக்கையாக சொல்லி, இறுதியாக போட்டோவில் உச்சிஷ்ட மகா கணபதி முதல் போட்டிருக்குது, 2வது கோவிந்த நாயர் ஐயா அப்படின்னு போட்டிருக்குது. இந்த கோவிந்த நாயர் ஐயா தான் எனக்கு முதல் சோதிடத்தை என்னுடைய போக்குவரத்து கழகத்திலே நம்ம சிவலிங்கம் ஐயா மாதிரி இருந்து என்னைய சோதிட உலகத்துக்குள்ளே அழைத்து வந்த என்னுடைய வளர்ப்பு தந்தை. நான் சோதிடத்தில் அவ்வளவு பற்று இல்லாதவனாக இருந்த பொழுது தன்னுடைய மகனை வளர்த்துவது போல் வளர்த்தினார். எப்படி என்றால், தினமணி கதிரில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சோதிட செய்திகள் வரும். பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் சேகரித்த செய்தியெல்லாம் எனக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி கொடுத்து, இன்றைக்கி நான் நிற்கிறதுக்கு, உங்கள் முன்னால் நிற்கிறதுக்கு மூலமாக இருக்கக்கூடியது கோவிந்தனார் ஐயா அவர்கள் தான் பெரியோர்களே. அடுத்தபடியாக நமது எம்பி சண்முகம் ஐயா அவர்கள் சேலத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. நம்ம பேராசிரியர் ஐயா வைத்தியலிங்கம் ஐயா அவர்கள் நம்முடைய கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவினுடைய பையன்களை எல்லாம் வர வச்சு உட்கார வச்சு எல்லாம் நடத்தினாங்க. ஆனால் நமது எம்பி சண்முகம் ஐயா அவர்கள் நேரடியாக கிருஷ்ணமூர்த்தி ஐயா வீட்டிலேயே தங்கி கிருஷ்ணமூர்த்திக்கு பணிவிடை செய்து கேபி முறையை கற்றுக்கொண்டவர்கள். அதே போல் நான் எம்பி சண்முகம் ஐயா வீட்டில் வாரத்திற்கு 2 நாள் தங்கி அவருடன் பணிவிடை செய்து அவரிடம் 10 ஆண்டுகள் குருகுலத்தில் கல்வி கற்றுவேன். வருகின்ற மாணவர்களுக்கெல்லாம் நீ கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை சொல்லிக் கொடு என்று எனக்கு சத்தியம் வாங்கி சொல்லிக் கொடுத்ததனுடைய விளைவு, நான் கிட்டத்தட்ட இந்த 45 ஆண்டுகளுக்கு மேலாக கிருஷ்ணமூர்த்தி பத்ததியிலே தமிழ்நாடு முழுவதும் 5000 மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் பெரியோர்கள். இதுதான் நமது எம்பி சண்முகம் ஐயாவுக்கு நாம் திருப்பி செய்த கடமை. இதேபோல் கேஎஸ்கே அவர்கள் எம்பி சண்முகம் ஐயாவிடம் சத்தியம் வாங்கி கொண்டுதான் இந்த சோதிடத்தை சொல்லிக் கொடுத்ததாக. இந்த மாநாட்டினுடைய நோக்கமே இந்த மாபெரும் 2 குருநாதர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நாம் விழா எடுக்க வேண்டும் என்பது அதான் அடிப்படை. 2வது, இவ்வளவு அருமையான சோதிடத்தை முழுமையாக சோதிடர்கள் கற்றுக்கொள்வதில்லை என்ற ஆழமான வருத்தமும் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னே ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. இப்போ என்னுடைய நண்பர் பஞ்சாப் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கார். அந்த பஞ்சாப் அவருடைய மைத்துனர் தமிழ் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கார். ஆக எங்களுடைய சன்மார்க்க நெறியிலே வாழ்ந்து வருகின்ற குடும்பமாக அந்த சென்னையும் பஞ்சாப்பும் நடைபெறுகிறது. அந்த நண்பர் வள்ளலாருடைய தீவிரவாதி, கேபி முறை கற்ற கேபி சோதிடர். அவர் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய மைத்துனருடைய மனைவிக்கு குழந்தை உள்ளே திரும்பிவிட்டது, வைத்தியர்கள் மிக குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள், கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்ன சொல்கிறது என்று பாருங்கள் என்று கேள்வியை கேட்கிறார். நான் அவரிடம் ஒரு எண்ணை பெற்றுக்கொள்கிறேன் 249க்குள். அந்த பெண்ணினுடைய பிறந்த நேரத்தையும் வாங்கி கொண்டு 2ஐயும் ஒப்புமைப்படுத்தி கணித்து சொல்லுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட திங்கட்கிழமையை சொல்லுகிறேன். ஒரு மாதத்திற்குள் திங்கட்கிழமை வரை பொறுமையாக இருங்கள், அதற்வரை நீங்கள் மருத்துவமனையில் சேர்க்க வேண்டாம். திங்கட்கிழமை அன்று இத்தனாம் தேதி நீங்கள் மருத்துவமனையில் சேர்த்து விடுங்கள். என்னுடைய கணித கணக்கு அன்று அறுவை சிகிச்சையிலே குழந்தை இயற்கையாக பிறந்துவிடும், குழப்பம் இல்லை என்பது. அந்த திங்கட்கிழமை வருகிறது. நான் காலையில் எழுந்தவுடன் அந்த நண்பருக்கு சிங்கப்பூருக்கு கூப்பிடுகிறேன்.
அந்த நண்பருடைய பதிலை கேளுங்கள் பெரியோர்களை. கிருஷ்ணமூர்த்தி பத்தையனுடைய ரூலிங் பிளானட்ஸ் எப்படி வெளி? ஐயா, உங்களை தேடி நான் பேச வேண்டும் என்று இருந்தேன், நீங்களே வந்து விட்டீர்கள். அஸ்ட்ராலஜிக்கல் டே நேற்று இரவு 12 மணிக்கு மேலே 3 மணிக்குள் நீங்கள் செய்த அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறந்து அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், வாழ்க கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்று சிங்கப்பூரில் இருந்து அந்த குழந்தைக்கினுடைய ரூலிங் பிளானட்ஸ் தான் இன்றைய விழாவை அவர்கள் எடுத்து நடத்துகிறார்கள். ஆகவே கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்பது வெறும் எளிதானது அல்ல. அதை நீங்கள் ஆய்வு செய்ய செய்ய உலகத்தில் பல்வேறு சாதனைகளை செய்ய முடியும் என்று சொல்லி நாம் நேரடியாக கேபி முறை நிகழ்வுக்கு செல்வோம்.